சும்மாவே துல்கர் வேற லெவல்ல நடிப்பாரு. இப்படி ஒரு கதை நடிச்சா, எஸ் இன்னைக்கு ரிலீஸ் ஆன காந்தா படம் பார்த்துட்டோம். படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ட்ரெய்லர் வந்ததுலேருந்தே என்ன யோசிச்சேன்னா, இது ஒரு டிராமா பேஸ்டான மூவி. அவங்களோட நடிப்புனாலே இந்த படம் வந்து கடைசி வரைக்கும் போகும். எப்படி இப்ப இருக்க ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்கும் அப்படின்னு யோசிச்சேன். பட் அங்க தான் டைரக்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்விஸ்ட் வச்சார். அது என்னங்கிறது அப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் தொடங்குனோனயே நல்ல இன்டென்ஸா போகுது. 2 பேத்துக்கு இடையில என்னதான் பிரச்சனை, என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாரி எடுத்து வந்திருக்காங்க. அதே மாரி ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடுனாங்க அப்படின்னாங்க. பட் கண்டிப்பா டிசர்வ். இந்த படத்தோட 50% பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான். ஸோ சூப்பரா நடிச்சிருந்திருக்காங்க. அந்த காலத்துக்கு ஏத்த மாரியே பெர்ஃபெக்ட்டா நடிச்சிருந்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட ஓவரால் பெரிய ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா மியூசிக். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாட்டு தான். அது எங்கே யூஸ் பண்ணணுமோ பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒரு ட்ராமாவாக போனால் இன்டர்வல் பிளாக்ல நம்ம கொஞ்சம் கூடி இப்பவும் சொல்கிறேன் கொஞ்சம் கூடி எதிர்பார்க்காத விஷயம் ஒன்று நடந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் படம் பார்த்தீங்கன்னா இன்னும் பீக் ஆச்சு. செகண்ட் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்திருந்திருக்காங்க. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். 100% உங்களை டிசப்பாயின்மெண்ட்டே பண்ணாது. ஏன்னா அந்த அளவுக்கு போட்டி போட்டு 2 பேரும் நடிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னதான் துல்கர் ரொம்ப நடிச்சிருந்தாலுமே ராணா ரகுபதியோட கேரக்டர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஸோ ஓவராலாக இது தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேட்டரில் போய் பார்க்கலாமான்னு கேட்டால் 100% போரே அடிக்காத ஒரு சூப்பர் படம். ஸோ மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ.